மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஹவுரா பகுதியில் இரவு நேரத்தில் வீடுகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. இதையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டைகள் நடத்தப்பட்டன. இதனிடையே ஒரு வீட்டில் அன்றிரவு கொள்ளை சம்பவம் நடக்க இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த வீட்டின் அருகே மறைந்திருந்த போலீசார் வீட்டுக்குள் திருடன் நுழைந்த போது அவரை கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் அமித் டட்டா என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஹவுரா பகுதியில் சிறிய குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இதனால் அவரது குடும்பத்தில் கடும் வறுமை ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க சிறிய அளவில் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். நாட்கள் செல்ல செல்ல வீடுகளில் கொள்ளையடிக்கும் வேலைகளில் இறங்கியுள்ளார். குறிப்பாக பகல் நேரங்களில் குப்பை பொறுக்கும் நபர்களைப் போல உடையணிந்து வீதி வீதியாக சென்று நோட்டமிடுவதும் இரவில் வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபடுவதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார். இந்த கொள்ளை பயணத்தில் 3 அடுக்குமாடி வீட்டை வாங்கியுள்ளார். இதனால் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்த அந்த பகுதி மக்களிடம் தான் பல்வேறு தொழில்களில் அதிகளவில் பணம் சம்பாதித்து வீட்டை வாங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இது மட்டுமில்லாமல் வீட்டுக்குள்ளேயே உடற்பயிற்சி கூடம், ஆடம்பரமான கழிவறை, விலை உயர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பணக்கார பங்களாக்களில் உள்ளது போன்ற தோட்டங்களை அமைத்துள்ளார். அவரது வீட்டில் மனைவி, மகன் மற்றும் மருமகள் உள்ள நிலையில் அவர்களுடன் இந்தோனேஷியாவிற்கு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாவும் சென்றுள்ளார். இதற்கு ஒரு படி மேல் கொள்ளையடித்த பணத்தில் ஆண்டுதோறும் முறையாக வருமான வரி கட்டியும் வந்துள்ளார். கொள்ளை பணத்தில் சொகுசு வாழ்க்கையோடு சேர்ந்து இல்லாத மக்களுக்கு உதவியும் செய்து வந்துள்ளார். கடந்த வாரத்தில் கொள்ளை பணத்தில் சொகுசு காரை வாங்க அவர் முன்பதிவும் செய்த நிலையில் கொஞ்சம் ஸ்கெட்ச் மிஸ் ஆகி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். அமித் பகலில் தொழிலதிபராகவும் இரவில் கொள்ளையனாகவும் வலம் வந்ததை அறிந்த அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். பல கொள்ளை வழக்குகளில் அமித்துக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரிடம் உள்ள பொருட்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வீடுகளுக்குள் புகுந்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட பணத்தில் 3 அடுக்குமாடி வீடு, சொகுசு கார் என ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்த நபரை போலீசார் கைது செய்த சம்பவம் கொல்கத்தாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.